வணக்க மக்களே, நான் உங்கள் உதயா. இது உங்கள் குருஷியா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், அதாவது இந்த மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ, கவுன்சிலர்ஸ், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்க எல்லார் வீட்டு பிள்ளைகளும் சேஃபாக இருக்கீங்க, சேஃபாக வச்சுருக்கீங்க. உங்களுக்கு பொதுமக்களையும் சேஃபாக எப்படி வச்சுக்கணும்னு தெரியலனா இந்த காணொலியை தயவு செய்து பாருங்கள், சரிங்களா? வாங்க காணொலிகளை போகலாம். அதாவது ஒரு புதிய தலைமுறைன்ற ஒரு நியூஸில் பார்த்தேன். அதாவது ஒரே நாளில் 4 இடத்துல பெண்களுக்கான அநீதி நடந்திருக்குன்ட்டு. அதுவும் சின்ன குழந்தைங்க, பெண்கள்லாம் பெரிய வயதெல்லாம் இல்லை, 3 வயசு, 5 வயசு, 10 வயசு, 6 வயசு, இதுக்குள்ளே ஏகப்பட்ட வன்புணர்வு. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பொண்ணுங்க சேஃபாக இருக்குது. ஆனால் பொதுமக்கள்ன்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு தவறான ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. அதுவும் பொதுமக்கள் கிட்ட கூட இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு பெரிய நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் வந்து குற்றங்கள் வந்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நார்மலாக நடக்கும். அதெல்லாம் வந்துட்டு கண்டும் காணாமல் போயிடணும், முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ண முடியும். ஜீரோன்ற விஷயத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அது ஜஸ்ட் ஒரு எங்கேயாவது சீன் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்துட்டு அரசியல்வாதியும் பேசிட்டு போவாங்க. 0% காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அந்த 0% காம்ப்ரமைஸை எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? ஜஸ்ட்டு மைக்கை பிடிச்சி பேசினா போதுமா? இல்லை என்ன மாதிரி நீங்களும் மற்றவங்களும் சேர்ந்துட்டு கேமராவில் வீடியோ போட்டு போயிடலாமா? அதாவது 234 பேரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 234 பேர் மைண்ட்லேயும் இது இருக்கணும். ஓட்டு போடும்போது அவங்க மைண்ட் இப்படி இருக்கா? ஒருத்தரோட மூஞ்சை பார்த்து ஓட்டு போட்டனால நாடெல்லாம் மாறாது, வாய்ப்பே இல்லை. அவரால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவார். ஆனால் சிந்திக்கிற திறமை இருக்கா? இதை எப்படி எடுத்துகிட்டு வரணும் இந்த சேஞ்சை? அதாவது சட்டம் மாற்றினா மட்டும்தான், அடிப்படை சட்டம் மாற்றியே தீரணும். மாற்றலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏங்க, ஒரு மரண தண்டனை எத்தனை வந்தால் என்னங்க எழுப்புது? இப்போ பாருங்க, 3 வயசு குழந்தைய வந்துட்டு சாவடிச்சிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? அவனை ஜெயிலில் போடுவாங்க. அதிகபட்சமாக வந்துட்டு லைஃப் டைம் ப்ரிசன் வச்சா கூட ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஜெயிலுக்குள்ளே சந்தோஷமாக 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவான். ஜெயிலுக்குள்ளவே அவன் வந்து ஒரு எல்லாரு கூடயும் நட்பு ரீதியாக பழகிட்டு ஒரு ஃப்ரெண்டாகவே போவான். அங்கேயே இருந்து சாக போகிறான், அவ்வளோதான். ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை இருக்குது? இது பேர் தண்டனையா? என் குழந்தைய இன்னைக்கு ஒருத்தவங்க வந்துட்டு வன்புணர்வு பண்ணிட்டான். அவனை என் கண்ணு முன்னாடி என்னோட கோபத்துக்கான, என்னோட ஆதங்கத்துக்கான ரிசல்ட்டை நான் என் கண்ணு முன்னாடி பார்க்கணுமா வேணாமா? இல்லை சார், நான் அவனை கதவு போட்டு உள்ளே வச்சுட்டேன் சார், இதுக்கப்புறம் அவன் வெளில வர மாட்டான் சார், இதுக்கப்புறம் மக்கள்லாம் சேஃப் சார். இது என்னைய சட்டம் இது? இந்த சட்டம் வந்து உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவங்களுக்கு தோணும் அது தண்டனையே இல்லை. அதுவும் வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யறவனை கணக்கெடுக்கவே முடியாதுன்ற சூழ்நிலையில நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது இந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, மோசமான கட்டமைப்பு. இதெல்லாம் திமுகலாம் வந்துட்டு வாயை திறக்கக்கூடாது, அதுக்கு அந்த தகுதியே இல்லை அவங்க பேசுறதுக்கு. தாவேக்கா வந்து 1 மாதம் ஆகுது. அவங்க கிட்ட இதுக்கப்புறம் வர ப்ரெஷரில் கண்டிப்பாக அதை செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஏன்னா மக்களோட சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. அது காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் வந்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை எப்படி பேசுகிறாங்கன்னா, அது ஒரு சாதாரண விஷயம், அது ஒரு சின்ன விஷயம். டேய் மிஸ்டர் அலி அல் புகாரி, உன் தங்கச்சிக்கு அது மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அவங்க தங்கச்சி வந்து சின்ன விஷயமா பார்ப்பியா? உனக்கு தோணுமா பார்க்க? ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் இந்த மாதிரி தோணுச்சுன்னா சட்டத்தை எப்படியா மாற்றுவீங்க? ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கான அந்த சட்டமே இருக்க மாதிரி இருக்கு. அதாவது தாவேக்கால இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டீங்க நம்புறேன். இங்கே பாருங்க, ஒரு வெளிநாட்டில் நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா உங்களோட முழு டீட்டெயிலை நீங்கள் கொடுக்கணும். ஏன்? அதுக்கப்புறமா நீங்கள் வேலைக்கு போகப்ப உங்களை சார்ந்த ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, இல்லை அந்த நாட்டுக்குள்ளே உங்களால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உங்களை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அழகாக எடுத்து ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்க, சரிங்களா? இதனால் என்னது மெயின் அட்வான்டேஜ்? என்னது? சேஃப் சொசைட்டியை வந்துட்டு கிரியேட் பண்ணலாம், அதை மெயின்டைன் பண்ணணும். அதே தான் சீமானனும் சொன்னது. அதாவது ஒருத்தர் வெளியூர்லேருந்து உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்மிட் கொடுக்கணும், நம்ம அந்த கணக்கு எடுக்கணும். ஒரு டிஸ்ட்ரிக்டில் வராங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு வேலை செய்யும் போது அங்கே ஒரு லோக்கல் ஒர்க் பர்மிட் எடுக்கணும். இந்திக்காரங்க யாரும் டைரெக்டாக போயிட்டு எந்த ஒரு பெர்மிட் இல்லாமல் வேலை செய்ய முடியாதுன்ற சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். சட்டமன்றத்தில் இதை ஏற்றணும். இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்? நார்மலாக ஒரு குற்றத்தை ஈஸியாக பண்ணிட்டு போயிட முடியாதுன்றது அவங்களுக்குள்ள தோணும். ஓ, தமிழ்நாட்டுக்கு வந்தால் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குடா, இவ்வளோ சேஃப்டி விஷயம்லாம் இருக்குடா, நம்மளை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க,
செக் பண்ணாமல் நார்மலாக போயிட்டு நம்ம எங்கேயும் ஒர்க் பண்ண முடியாது. இது ஒன்று கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மரண தண்டனைன்ற ஒரு விஷயத்த கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும். அதாவது அரசியல்வாதி கொள்ளடிக்கிறான்ல, அவனையும் இதோட சேர்த்து பண்ணிடணும். இந்த சட்டத்தை மாற்றிட்டீங்கன்னா நாடு செழிப்பாக இருக்குன்றது உண்மை. ஒவ்வொரு வீட்டு பிரச்சனை சொல்லிட்டு நீங்கள் பாட்டு இதை சைலண்டாக இருந்துட்டீங்கன்னா திமுகவும் நீங்களும் ஒன்று தான் சொல்லுவோம். எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா அவங்க பண்ணி வச்ச பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கேம் விளையாட்டு போன மாதிரி இருக்குது. அப்படி ஆகிடும். அந்த பிளாட்ஃபார்மை தகர்த்து நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணிங்கன்னா மக்களுக்கான பிளாட்ஃபார்மாக இருக்கணும். அதில் மெயின் ரோல் பண்ணுறது அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி யார் அந்த தமிழ்நாட்டை ஒரு சிச்சுவேஷனை பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்களாம் வந்துட்டு ரோல் நல்லா ப்ளே பண்ணலாம். அப்படி தான் இருக்குது. பொதுமக்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. அதை தவிர்த்துருங்க, அதை மாற்றுங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான் அண்ணா அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை பாருங்கள். அதான் சீமான் அண்ணனை மட்டும் நிறைய அவதூறு பேசி அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி, ஒருத்தர் மேலே இருக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுக்கலாம், ஓரமாக வைங்க. ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்த ஒரு புத்தகம் இருக்குல்ல, அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, அந்த ரூல்ஸ், இந்த சட்டத்தை மாற்றுறதுக்கான தேவை, அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்றதை கொஞ்சம் ஆராயுங்க. சயின்டிஃபிக்காகவும் இருக்குது, பொலிட்டிக்கலியும் அது தேவைப்படுற ஒரு விஷயம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு அசம்பிளியில் அதை நிறைவேற்றுங்க. அதுக்கப்புறமா நாடாளுமன்றத்தில் போகலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கனாலே அது பெரிய சக்ஸஸ். அதுக்கப்புறம் நம்மளோட கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, கம்மிங் நாடாளுமன்றம் தேர்தலில் ஒரே டிமாண்ட், எல்லா இந்தியாவும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுட்டு நீங்கள் எலெக்ஷன் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலாம். அது நாம் தமிழராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு யார் தராங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பெண்கள் தப்பு பண்ணுறவங்களுக்காக வக்காலத்தை வாங்க முடியாது. எந்த ஒரு ஊர்லேருந்தும் வந்துட்டு நம்ம ஊர் பெண்களையும் தொட முடியாது, குழந்தைங்களையும் தொட முடியாது. இந்த விஷயத்தில் நாம் தமிழரான சீமானோட கொள்கைன்றது அதெல்லாம் அல்டிமேட். அதெல்லாம் எதுலேயுமே கம்பேர் பண்ண முடியாது. இதுக்கு மேலெல்லாம் தமிழ்நாடு வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாதுங்க. இதே மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, கேரளாவில் கூட நடந்திருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஹிந்திக்காரன் வேலைக்கு வந்தவன் ஒரு 5 வயசு குழந்தைய கூட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணி சாவடிச்சான். ஸோ ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணுங்க. பக்கத்தில் இருக்க கேரளாவில் இருக்க சிஎம்கிட்டையும் பேசி, நீங்களும் சரி, அதாவது காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்க தானே இருக்காங்க கர்நாடகாவில், அவங்ககிட்டையும் பேசி 3 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தில், அதாவது டிசிஷன் இவ்வளோதான், இது வந்து மாற்றவே முடியாது. கஞ்சா, அப்புறமா பெண்கள் விஷயத்தில், அப்புறம் அரசியல் கட்சி கொள்ளையடிக்கிறவங்க, இவங்க 3 பேருக்கும் மரண தண்டனை தவிர்த்து வேற எதுவுமே ஆப்ஷன் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் உங்களை தலை வணங்குவாங்க. இந்த மாதிரி ஆட்சி எப்பவுமே நீடிச்சு நிலைக்கும். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நாளுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா.